வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. மிளகா பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடலை மாவு 1 கப் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமா பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம இது எல்லாத்தையும் நல்லா எந்த கட்டியும் இல்லாம பிசைஞ்சு விட்டுக்கலாம். நீங்க எவ்வளவு பஜ்ஜி போட போறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா கட்டியும் உடைச்சிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அப்படியே எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்படியே எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விடுங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் திரும்ப நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்து அப்படியெல்லாம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். மாவு எந்த கட்டியும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கட்டி இல்லாம இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில நல்லா தண்ணியா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நாங்க மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி சென்டர்ல போட்டுக்கோங்க நீட்டா. நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு பேன்ல எண்ணெய் சேர்த்துக்கலாம். நார்மலா நீங்க என்ன சமைப்பீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாகணும். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். நம்ம இந்த கட் பண்ணி வச்ச மிளகாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அப்படியே இதில் ஒன்றா சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் ஃபுல்லாக நல்லா வேகும். அவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய மிளகாய் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இது கூட சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.